இருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் காதை நல்லா கேட்டுக்கும். இயற்கை முடிவு செய்கிறது, இறைவன் முடிவு செய்கிறான். இந்த இனத்தை காப்பதற்காக ஒருவன் பிறக்க வேண்டும் என்று ஒரு தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 2 பேரையும் திருமணம் செய்து அவர்கள் சேர அங்கே ஒரு கரு உருவாகிறது. அந்த கரு வயிற்றில், நான் சொல்வது பைபிள், அந்த கரு தாயின் வயிற்றில் உருவானவுடன் அசிரீரி ஒலிக்கிறது அந்த தாயின் காதுகளில். இந்த குழந்தை இனத்தை காப்பதற்காக நான் தந்திருக்கக்கூடிய காவல். இந்த குழந்தை உன் வயிற்றில் இருக்கின்ற வரைக்கும் நீ மது அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. இந்த குழந்தை வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையின் தலைமுடியை நீ வெட்டக்கூடாது. இது ஆணை. அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். பிறக்கும் போது குழந்தைக்கு இவ்வளவு முடி. குழந்தை வளருது. 17 வயசு ஆகும்பொழுது குழந்தை 6 அடிக்கு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம், அதை ஒரு சின்ன எலும்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. அந்த இனத்திற்கு எதிராக யார் வந்தாலும் அடித்து துவம்சம் செய்கிறான். அவன் பெயர் சிம்சோன். சிம்சோன் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. இன்றைக்கு யூத் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அது. மதங்களை கடந்து படிச்சு பாருங்க. அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பகையாளர் யாரும் அந்த சமூகத்திற்குள்ள வரல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சமூகம் என்ன செய்து, அந்த தலைவனை, அந்த மனிதனை அழிப்பதற்கு திட்டம் பாருங்க. இரும்புக்கு அழிவு கிடையாதுங்க, அதுல துரு ஏறினாதாங்க அழிவு. எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் படகு முழுகாதுங்க, அதுக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா முழுகிடும். நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் சிம்சோன் கதை. இந்த சிம்சோன் என்ன பண்றான்? ஒன்னும் இல்ல, யூத் லவ் வந்துருது அவனுக்கு. இவன் யாரை லவ் பண்ணானோ அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. அடுத்தது வந்தது சோகம். இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற திமிர் இருக்குல்ல, சோகம் வந்தா உடனே என்ன செய்வீங்க? துக்கத்தின் உச்சத்துல போயிட்டான். உச்சத்துல போய் சோகமா இருக்கிறானா, அவனையும் பார்த்து எதிர்க்கிறது இல்ல, அப்படியே சுத்துறான். இந்த பையன் என்ன பண்ணா, சோகத்துல உச்சத்துல இருந்தானா, எல்லா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆற்றல் மீது அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாத காரணத்தால் அப்படியே சுத்துறான். அப்போதான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறா. அந்த பொண்ணு, she is not a lover, she is not a wife, she is not a friend, she is not a girlfriend, her name is bestie. இவன் சுத்துறானா, இவனுக்கு ஒரு பெஸ்டி வரா. அவ பேர் தெலிலாள். தெலிலாள் வரா. சாமஜாலியான பொண்ணு. குடிக்கிறது, ஃபீஸ்ட் பண்றது, பின்னால சுத்துறது, ஊரெல்லாம் போறது, இதுதான் வேலையே. சிம்சோன் வேற நல்ல இளைஞனா இருக்கிறானா, சுத்தி கும்மாளம். இதை பார்க்கிறாங்க பகைவர்கள். பாருங்க, இறைவன் அளித்த தாளந்தை கணக்கில் கொள்ளாமல் மனித மனம் தந்த பலவீனத்தால் இறைவன் கொடுத்த ஆற்றலை, ஆசீர்வாதத்தை மறந்தான் சிம்சோன். தெலிலாளோடு பழகிறான். தெலிலாள் வந்து ஒரு ஜாலி பொண்ணு. அவளை பகைவர்கள் விலை பேசிட்டாங்க. 100 காசு, வெள்ளி காசு. 100 காசு கொடுக்குற, இந்த காசு வாங்கிக்கிட்டு அவன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு.